வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த vlogல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான நான் இது வரைக்கும் பார்க்காத விஷயம் எல்லாமே நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கே எப்போ போகிறோம் ரதி? நாங்கள் வந்து ஒரு டிவி ஷோக்கு போகிறோம். நாங்கள் என்ன ஷோக்கு போகிறோம், நாங்கள் எப்படி அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம், எங்களுக்கு எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படின்றது எல்லாத்தையும் வீடியோவில் சொல்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமாம், இது வந்து எனக்கு கிடைச்சது இல்லைங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இவளுக்கு தான் வந்தது, அவள் ரெஃபர் பண்ணி எனக்கு கிடைச்சது. ஸோ இதெல்லாம் எப்படி நாங்கள் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு வீடியோக்குள்ளார சொல்கிறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை மொதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், அவளோட சேனல் நேம் வந்து ரதி அருண். எல்லாரும் ஃபேமிலியா நண்டு சிண்டு எல்லாம் அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு தான் கிளம்பி இருக்கோம். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளோட டிரைவர் வந்து எங்க மருதி தான். ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நாங்கள் வந்து நியர்பை விருத்தாசலம். ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சென்னை தான் போகிறோம். சென்னையில் தான் வந்து அந்த ஷோ வந்து நடக்க போகுது. பேர் வைக்கவும் ரொம்பவே ஃபாஸ்ட் ஆயிடுச்சுல்ல. கத்தார்லாம் இந்த மாதிரி டோலே கிடையாது. அப்படியா? இந்த தடவை போன உடனே வந்து ஃபாஸ்டாக் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ட்ரெயின் நல்லா இருக்கா? ட்ரெயின் குட்டீஸ்க்கு வந்து இங்கே வந்தாலே இந்த ட்ரெயின் ட்ராவலு, காரு, பஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதோட ஆட்டோன்னா அச்சுக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ வந்து நம்ம செங்கல்பட்டு வந்து ரீச் ஆயாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து சென்னை ரீச் ஆக போகிறோம். எங்களோட லொகேஷன் வந்து சென்னை என்ன கேவிபியா EVP ஃபிலிம் சிட்டி. EVP ஃபிலிம் சிட்டி, சென்னை EVP ஃபிலிம் சிட்டி. உங்களையும் கூப்பிட்டுருந்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காரில் தாங்க ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸில் தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கார் ட்ராவல் தான் பண்ணோம். நாங்கள் பஸ் ட்ராவல் பிளான் பண்ணியிருந்தப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கு இல்லையா, கிளாம்பாக்கமோ ஏதோ சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய லொக்கேஷனில் வந்துட்டு அவங்களே பிக்கப் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களாம். ஸோ அப்படி வந்து அவங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் கார் எடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளே டேரெக்டாகவே போய்க்கலாம். எங்கே போகிறோம் அப்படின்னா EVP ஃபிலிம் சிட்டி தான் நம்ம போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம். அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இது வரைக்கும் இது மாதிரி டிவி ஷோஸு அது மாதிரிலாம் நாங்கள் அட்டன் பண்ணதே கிடையாதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைப்பு. ஸோ எங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. எப்படி இருக்கோ என்ன மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நேற்று நைட்டு உட்காந்து நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். என்ன டாபிக் எல்லாமே வந்துட்டு நான் வந்து அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு நாங்கள் சொல்கிறோம். பிக்கப் பாயிண்ட்ஸ் வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னா கிளாம்பாக்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு தாம்பரம், மெயினான ஏரியா வந்து எங்கே வந்து ட்ரெயின், பஸ் அந்த மாதிரிலாம் வந்து கனெக்ட் ஆகுதோ அங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. எக்மோர், சென்ட்ரல், அந்த மாதிரி மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே பிக்கப் பாயிண்ட்ஸாக வச்சுருக்காங்க. அவங்களே வந்துட்டு கேபோ இல்லை வந்து எப்படியோ அரேஞ்ச் பண்ணி நம்மளை வந்து EVP ஃபிலிம் சிட்டிக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து காரில் போனதால் நாங்கள் டேரெக்டாகவே போயிட்டுருக்கோம். இதுதாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து போட்டிருக்காங்க ஃபிலிம் சிட்டி சினிமாஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்குமே வழி தெரியல, அப்படியே கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் EVP ஃபிலிம் சிட்டின்னு போடலை, நார்மலாக ஃபிலிம் சிட்டின்னு தான் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இடம் தானாங்க, இதுதான் கரெக்ட் அப்படின்னாங்க. இதுக்குள்ளார போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னாங்க. கலைஞர் டிவிக்கு செக் நம்பர் 7 அங்கே தான் நம்ம வந்து போகிறோம். வந்து பிக் பாஸ் சீசன் 6 போகுதுங்க. ஆனால் பார்க்க மலையாளம் மாதிரி தெரியுது. ஸோ மலையாளம் பிக் பாஸ் செட்டு போல இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே ஒன்று ஒரு இது போல, ஒரு சேனலோடது போல. காலத்து மாட்டு வண்டி அது எல்லாமே வச்சிருக்காங்க. ஒரு ஷோக்கு ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க போல இல்ல. அது மாதிரி என்னென்னோ இருக்குங்க. உள்ளார வந்து வழி தெரிஞ்சு போறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் போல. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டோம், அதுக்கப்புறம் ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டோம். அப்படியே பார்த்து இப்போ ஒரு வழியாக கேட்டு போய்கிட்டு இருக்கோம். வேப்ப மரத்துக்கிட்ட லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ரைட்டு. ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு. கார் போகிறதுக்கே பயமாக இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. நல்லா இருக்கா? என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாதம், சாம்பார், அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல், துவையல், அப்பளம். அப்பளமாடி, அப்பளம் வேணுமா அவருக்கு? வேணும். வெறும் சாதம் தான் வேணுமா? வெறும் சாதம் தான் வேணுன்றாங்க. சரி போய் உட்காருங்க, சாப்பிடு போ. ரசம், வத்தல் வேணா வாங்கிக்கோ போ.
வத்தல் தான் போய் வாங்கிக்கோங்க போங்க. அச்சுக்கு எதுவுமே வேணுமா வேணாமா? அப்பளம் வாங்கிக்கோங்க அப்பளம். வா விசாகா நீ வா, ரசம் சாதம் சாப்பிடு. அதே சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல? சாம்பார் கூட செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருந்தது. முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய்லாம் போட்டிருந்தாங்க. சாதம், அதுக்கப்புறம் தக்காளி சாதமா? தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வெஜ் நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து சிக்கன் 65 வச்சுருக்காங்க. இது என்னங்கக்கா? வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், ஓகே, தொகையில், உப்பு, ஊறுகாய், மோர், அப்பளம், மீன் குழம்பு, சிக்கன் 65. இங்கே வந்து மீன் குழம்பு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி லன்ச் எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக ரூம் வந்து கொடுத்துருக்காங்கங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலு ப்ளஸ் அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது. நல்ல ஏசி இதோடு இருக்குது ஃபுல்லாக. ஆடியன்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? பெரிய ஆடியன்ஸ். அங்கே பாருங்கள், லைட்டில் விளையாடுறோம். நோ 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 வேணாம் தங்கம், லைட்லாம் நோ, விளையாடக்கூடாது. வாங்க போயிட்டு மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணணுங்க. போயிட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கொண்டு போட வராங்களா? ஐயோ டடா, மேக்கப்லாம் போட்டு ஹேர் ஸ்டைலாம் பண்ணி ரெடி ஆயாச்சு. இது நானா அப்படின்னு எனக்கே டவுட் வர மாதிரி இருக்குது. நல்லா இருக்கடா, எப்படி இருக்கேன்னு தெரியல, பட் ஓகே. எல்லாம் டச்சப் வந்து அச்சு பாப்பாக்கு அவங்க சித்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால அச்சு இங்கே பாரு, அழகா என்ன மாதிரி இருக்க? இல்லைடா, ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. 2 பேரும் இப்போ வந்து ரெடி ஆகிட்டோங்க. நாங்கள் வந்து எந்த ஷோக்கு வந்து வந்திருக்கோம் அப்படின்னா, என் தங்கச்சி சொல்வா, நாங்கள் வந்து கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற வா தமிழாவா ஷோக்கு தான் வந்து வந்திருக்கோம். இது வந்து ஆக்டர் ஆரி அர்ஜுன் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. எங்களுக்கு எனக்கு வந்து ஆக்சுவலி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரதி அருண் அப்படின்ற பேஜ் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து டிஎம்மாக தான் வந்தது. ஃபஸ்ட்டு நான் கூட வந்து ஃபேக்கோ என்னவோன்னு நினச்சேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கலாய்க்கிறாங்கன்னு கூட நினச்சேன். நானுமே அப்படி தாங்க நினச்சேன். அவன் ஃபஸ்ட்டு சொன்ன பையன் சும்மா விளையாடாத போடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவா இவன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்பர் கேட்டாங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்தடுத்து ஆடிஷன் கால் அந்த மாதிரிலாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து நிஜமாகவே வந்து நம்மளை இன்வைட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஹோப் வந்து எனக்கு அப்போ தான் வந்தது. அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு ஃபைனலாக இன்னைக்கு வந்துட்டு ஷூட் பண்ணுறாங்க. அதனால இங்கே வந்து இவிபி ஃபிலிம் சிட்டி சென்னைக்கு வந்து வந்திருக்கோம். ஆமாங்க, ஆடிஷன் எல்லாமே அவங்க ஃபோன்லேயே கொஷின்ஸ் எல்லாமே கேட்டாங்க. என்ன டாபிக் என்ன அப்படின்றத நாங்கள் உள்ளார போயிட்டு சொல்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி டாபிக் இருக்கோ என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். நாங்கள் வந்து அதுக்காக 2 பேரும் மாஞ்சி ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த பாயிண்ட் சொல்லாமா அந்த பாயிண்ட் சொல்லாமா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே ஷூட் நடக்க போகுது. நாங்கள் வந்து போக போகிறோம். அச்சு பாப்பா ரொம்ப ஆசையாக இருக்கா, அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. எல்லாருக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்கங்க. யார் யார் எந்த சைடு பேச போகிறாங்க, அதுக்கப்புறம் எந்த சைடு உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களா பார்த்து அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகு. எல்லாம் உட்கார வச்சிட்ருக்காங்க. ஆமாம், அவங்க தான் உட்கார வைக்கிறாங்க. எழுதியிருக்காங்க பாருங்கள், வா தமிழாவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஷோ வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் லைட்லாம் இனிமேல் போடுவாங்களோ? லைட்லாம் இனிமேல் தான் போடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. இனிமேல் தான் லைட்ஸ் எல்லாம் போட்டு செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க போல். இன்னும் நிறைய பேர் வரணுங்க. அப்படியே நின்றுட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து உட்கார வச்சிட்ருக்காங்க. இந்த சைடும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு புது கண்டஸ்டண்ட்டும் வந்திருக்காங்க. மேடம், நீங்கள் யார் பக்கம் பேசுகிறீங்க? பொண்ணு பக்கமா மாப்பிள்ளை பக்கமா? யார் பக்கமும் இல்லையா? சீட்டு தான் வேணுமா உங்களுக்கு? சரி, ஓகே, உட்காந்துக்கோங்க. நீங்கள் யார் பக்கம் பேச போகிறீங்க தெரியலையா? வந்திருக்கீங்க ஹைதராபாத். ஓகே, வந்திருக்கீங்க. நான் திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன். அவங்க அதுக்கப்புறம் சேலம். ஓ, எல்லாம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான். அவங்க வந்திருக்கீங்கப்பா? சென்னை தான். ஓகே, நீங்கம்மா? சென்னை முகப்பேர். திருச்சி. ஊர்லேருந்துமா வந்திருக்கீங்க? சென்னை. நீங்கப்பா? சீர்காழி. ஓகே, ஆமாம் ஆமாம்.
உள்ளார என்ட்ராகி எங்களுக்குன்னு ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்தவங்க. உட்காந்தோடனே ஒரு ஃபார்ம் கொடுத்து எல்லாத்தையும் வந்து சைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்ன ஃபார்ம் அப்படின்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த எடிட்டிங் இது ஃபேஸ் நம்ம காமிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்க என்ன ஊர்ல இருந்து இருக்கீங்க? ஸோ அதுதான் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் 4-5 ஷோ அட்டென்ட் பண்ணுவாங்க. நல்லா டஃப் காம்படிட்டர்ஸாக தான் இருந்தாங்க. எப்படிரா பேச போறோன்னு ஃபர்ஸ்ட் பயத்திலே உதறிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஷோ ஸ்டார்ட் ஆனது ஒரு ஃப்ளோவில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோங்க. நல்ல ஜாலியாக போச்சு. ஷோவோட தலைப்பு என்னன்னு இது வரைக்கும் நாங்கள் சொல்லலை. இதோட தலைப்பு என்னன்னா, இப்போ வந்து டிமாண்ட் மோஸ்ட்லி யார் வீட்டில் வைக்கிறாங்க, பொண்ணு வீட்லையா மாப்பிள்ளை வீட்லையா, யார் கை ஓங்கி இருக்கு, பொண்ணு வீட்டு சைடா மாப்பிள்ளை வீட்டு சைடான்றதாங்க டிபேட்டோட டாப்பிக்கே. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து நாங்கள் பேசுகிறதுக்கு வந்திருந்தோம். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்க பேசியிருந்தாங்க. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் வந்துட்டு ஒரு கேர்ளாக இருந்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எப்படிங்க பேச முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதில் ட்விஸ்ட்டே அங்கே தான் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அப்பைக்கும் இப்போ பொண்ணு தேட போனோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் வைக்கிறாங்க பொண்ணுங்க கண்டிஷனு. அதனால தான் வந்துட்டு நான் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து பேச வந்தேன். என் தங்கச்சியும் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கா. அதனால தான் வந்துட்டு அவளும் வந்து அதே தான் பேச ஆரம்பித்தா. இன்னும் நிறைய பேசியிருந்தாங்கங்க. என்னென்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, என்ன மாதிரிலாம் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாதனமாக ஷோவில் பேக்ரவுண்ட் செக்கிங்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க. அதையே வந்து ஆரி சார் வந்து ஒரு டிபேட் டாப்பிக்காகவே கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சோஷியல் மீடியான்றது வந்துட்டு நமக்கு அட்வான்டேஜாக இருக்கா இல்லை டிஸ்அட்வான்டேஜா, முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கா இல்லை வந்து ஈஸியாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கூட கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் வீக் தாங்க போயிருந்தோம். இந்த ஷோ இந்த வாரம் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதாவது 10ஆம் தேதி ஆகஸ்ட்டு சண்டே மார்னிங் 9 o'clock கிட்ட வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. வா தமிழாவா கலைஞர் டிவியில் வந்து வரப்போகுதுங்க. இதோட ப்ரோமோ வந்து வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி ஃபேஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த ப்ரோவோட ஃபேஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஹாரி சாரோட ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நிறைய கொஞ்சம் டென்ஷனான மூமெண்ட்டும் நிறைய நடந்துச்சுங்க. அதெல்லாம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன அப்படின்றத செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறோம். ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேருவோமான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ரணகலமாக இருந்ததுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் அந்த வீடியோவுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷோஸ் நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் EVP ஃபிலிம் சிட்டிக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. டிவியில் ஈஸியாக இந்த ஷோவை பார்த்துடுறோம். அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நாங்கள் என்னெல்லாம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணோம், இது எல்லாமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக ஃபுல்லாக கிளியராக நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறோம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.